அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 27ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். சின்னஞ்சிறியவர்களாக இருந்த காலத்தில் வீதிகளில் வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டிருப்போம். அப்போது நம் உறவுகள் யாரோ ஒருவர் நம் வீட்டை தேடி வருவார்கள். மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா என்று யாரோ ஒருவர் நம் வீட்டை தேடி வருவார். குடும்பத்தோடு அவர்கள் வருவதை பார்த்த மாத்திரத்தில் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் அதை அப்படியே போட்டுவிட்டு அவர் உறவு பெயரை சொல்லி அழைத்து கொண்டே ஓடி போய் அவர்கள் கரத்தை பற்றி அழைத்து நம் வீட்டிற்கு கொண்டு வந்து அமர்த்தி உட்கார வைத்து விட்டு மகிழ்ச்சியாக எல்லோரிடமும் என் மாமா வந்திருக்கிறார்கள், அத்தை வந்திருக்கிறார்கள், சித்தப்பா வந்திருக்கிறார்கள், சின்னம்மா வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பெருமைப்பட சொல்லி அவர்கள் வீடு திரும்புகிற பொழுது நம் தெருவின் முனைவரை அவர்களை சென்று அனுப்பி வைத்த காலம் என்று ஒன்றிருந்தது. இப்போது உறவுகள் நம் வீட்டிற்கு வருவதே அரிதாகிவிட்டது. அதையும் தாண்டி வீட்டிற்கு வருபவர்களை நம் வீட்டு பிள்ளைகள் எப்படி வரவேற்கிறார்கள்? மலேசிய, சிங்கப்பூர் தமிழர்களிடம், குறிப்பாக முஸ்லிம்களிடம் பெருமானார் சொல்லிக்காட்டிய ஓர் வரவேற்பு முறை நடைமுறையில் இன்றளவும் இருக்கிறது. இதோ நம் வீட்டுக்கு வருபவர்களை முத்தமிட்டு வரவேற்க பழக்கி கொடுங்கள் என்கிற தலைப்பில் உரை வழங்குவதற்காக இன்றைய நல்ல வண்ணம் வாழலாம் பகுதியில் நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. சொற்பொழிவுகளுக்காக பல நாடுகளுக்கு சென்றிருந்தாலும் சிங்கப்பூர், மலேசிய நாடுகளுக்கு செல்வது என்பது மனதிற்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவதாக அமையும். காரணம், அங்குள்ள அன்பர்கள்தான். நெஞ்சுக்கு நெருக்கமான பலர் அந்நாடுகளில் எனக்கு உண்டு. அவர்கள் இல்லங்களுக்கு செல்லும் போது நான் சந்திக்கும் ஒரு மகிழ்வான நிகழ்வை தமிழகத்தின் பல மேடைகளில் சொல்லியுள்ளேன். அந்த கலாச்சாரம் நம் இல்லங்களிலும் நம் பிள்ளைகளிடமும் உருவாக வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளேன். என் மனம் கவர்ந்த அந்த நிகழ்வு என்ன தெரியுமா? அன்பர்களின் இல்லங்களுக்கு செல்கின்ற பொழுது முதலில் நம்மை வரவேற்பவர்கள் சிறுவர் சிறுமிகளாகத்தான் இருப்பர். அவர்கள் நமக்கு சலாம் கூறி நமது வலது கையை பற்றி புறங்கையில் முகம் பதித்து முத்தமிட்டு வரவேற்பர். இந்த பண்பாட்டு செய்கையால் இல்லத்திற்குள் நுழைந்தவுடன் அச்சிறார்கள் நம் இதயங்களுக்குள் நுழைந்து விடுவார்கள். உடனடியாக அங்கிருந்து அகன்று செல்வதும் இல்லை, நம் அருகிலேயே அமர்ந்து கொள்வர். இந்த முகமன் வரவேற்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அன்பு பரிமாற்ற வழக்கமாகும். அண்ணலாரும் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் சந்திக்கிற பொழுதெல்லாம் அண்ணலார் சலாத்துடன் அருமை மகளாரின் நெற்றியில் முத்தமிட்டு அன்பை வெளிப்படுத்த, மகள் ஃபாத்திமா
நபிகளாரின் வலது கரம் பற்றி புறங்கையில் முகம் பதித்து அன்பை வெளிப்படுத்துவார்கள். பெண் பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்கும்போது அந்த சுவனத்தின் சோபிதத்தை தந்தை தன் கைகளில் தூக்கி கொஞ்சலாம். ஆனால் அப்பிள்ளை வளர்ந்துவிட்டால் தந்தையாக இருந்தாலும் தொடக்கூடாது. மகளின் நெற்றியில் முத்தமிட்டு மட்டுமே அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். இது நபிகளார் காட்டித் தந்த கலாச்சாரம். இவ்வாறுதான் தாய்மார்களும் வளர்ந்த ஆண் பிள்ளைகளிடம் முகமனோடு அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சிறார்களிடம் நான் கண்ட இந்த முகமன் கலாச்சாரம் அறிவில் சிறந்தோரை கண்ணியப்படுத்துவதற்கும் நிகழ்ந்த வரலாறு உண்டு. ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த அறிவாளி. அண்ணலாருக்கு அல் குர்ஆன் வசனங்கள் வஹியாகி இறங்கிய போது அதனை பதிவு செய்தவர்களில் ஒருவராகவும் பன்மொழி புலமை வாய்ந்தவராகவும் விளங்கினார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்திலும் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்திலும் திருக்குர்ஆன் தொகுக்கும் பணி நடைபெற்ற போது அந்த மகத்தான பணிக்கு தலைமையேற்ற உயர்வுக்கு உரியவர். இந்த ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தில் பயணித்தவராக மதினாவிற்குள் வரும்போது அண்ணலாரின் அருமை பேரர்களான ஹசன் உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் காலில் செருப்பில்லாமல் தகிக்கின்ற சுடுமணலில் நடந்து செல்வதை பார்க்கிறார். மனப்பதட்டமுற்றவராக ஒட்டகத்தை விட்டு இறங்கியவர், எங்கள் ஆருயிர் நபியின் அருமை பேரர்களே, ஒட்டகத்தில் ஏறுங்கள், உங்கள் இல்லத்தில் கொண்டு போய் விடுகிறேன், ஏறுங்கள் என்கிறார். நபியின் பேரர்கள் மறுக்கின்றனர். தாங்கள் பெரியவர், பேரறிஞர், எனவே தாங்கள்தான் ஒட்டகத்தில் ஏறி வர வேண்டும், நாங்கள் சிறார்கள்தானே, நடந்தே செல்கிறோம் என்கின்றனர். ஆனால் ஜெயித் பின் சாபித் விடவில்லை. அவர்களை வற்புறுத்தி ஒட்டகத்தில் ஏற்றி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் இல்லத்தின் முன் இறக்கி விடுகிறார். அப்போது நபிப்பேரர்களான ஹசன் ஹுசைன் இருவரும் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வலக்கரம் பற்றி புறங்கையில் முகம் பதித்து முத்தமிடுகின்றனர். எனக்கு ஏன் இந்த மரியாதை என்று ஜெயித் பின் சாபித் கேட்க, நபியின் பேரர்களான எங்களை கண்ணியப்படுத்துவதற்காக ஒட்டகத்தில் ஏற்றி அழைத்து வந்து மரியாதை செய்தீர்கள் நீங்கள். ஆனால் தாங்கள் மிகச்சிறந்த அறிவாளி என்பதால் நாங்கள் உங்கள் கரத்தில் முத்தமிட்டு எங்கள் அன்பையும் மரியாதையும் செலுத்தினோம் என்றனர். வயதில் மூத்தவர்கள், ஆசிரியர்கள், அறிஞர்கள் அனைவரும் மதிப்புக்குரியவர்கள். இந்த மதிப்பை நம் பிள்ளைகள் உணர செய்ய வேண்டும். அவர்களை சந்திக்கும் போது தங்கள் மரியாதையை இந்த முகமன் கலாச்சாரம் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். சிங்கப்பூர், மலேசிய நாடுகளில் நம்முடைய இல்லங்களில் சிறார்களிடம் நான் கண்ட இந்த நபிவழி கலாச்சாரம் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருவதையும் அறிந்தேன். இந்த முகமன் கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. நம் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் அவர்களின் மன வளர்ச்சி சார்ந்ததாக இருக்க வேண்டும். நம்மை சார்ந்தவர்களிடம் நல்லபடியாக நடந்து கொள்வது என்பது இயல்பாக அமைந்துவிடும். ஆனால் நாம் பிறருடன் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் தான் மன விலாசம் உருவாகும். இன்று உறவையோ நட்பையோ சந்திக்க அவர்களது இல்லங்களுக்கு சென்றார். விடுமுறை தினமாக இருந்தாலும் பிள்ளைகளை பார்க்க முடிவதில்லை. பிள்ளைகள் எங்கே என்று கேட்டால் இதோ அறையில் தான் இருக்கிறார்கள் என்பார்கள். ஆனாலும் அழைப்பதில்லை. வீட்டிற்கு யாரோ வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களும் வெளிவருவதில்லை. எங்கே அவர்கள் என்று கேட்டால் அங்கே அவர்கள் ஏதோ ஒரு விதமான ஆண்ட்ராய்டு செல்வுலகத்திலோ ஆன்லைன் பிரபஞ்சத்திலோ மூழ்கி கிடப்பார்கள். நாம் பார்க்க வேண்டும் என்றால் மின்னல் போல முகம் காட்டி மறைந்து விடுவார்கள். நம் இல்லத்திற்கு வந்தவர் யார், நமக்கு என்ன உறவு, எத்தகு நண்பர், என்ன செய்கிறார், எந்த ஊர் என்பதையெல்லாம் நம் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்ய நாமும் தயாராக இல்லை. நம்மோடு நெருங்கியவர்களையே நம் பிள்ளைகளுக்கு தெரியவில்லை என்றால் நாளை அவர்களது உறவும் நட்பும் எப்படி புரிதலுக்குரியதாக நேர்மையாக அமையும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அன்றைய அரபு சமூகத்தினர் குறைந்தது தங்களது 6 தலைமுறைகளை அறிந்து வைத்திருந்தார்களாம். ஏன், அவர்கள் வளர்க்கும் ஒட்டகத்தின் 6 தலைமுறைகளின் பெயர்கள் கூட அவர்களுக்கு தெரியுமா? அவர்களைத்தான் நாம் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து மக்கள் என்கிறோம்.
நம் தலைமுறையை கூட நம் பிள்ளைகளுக்கு தெரியாமல் வளர்க்கும் நாம் அறிவுள்ள சமூகத்தவர்களா? மனித சந்திப்பில் அன்பையும் உறவையும் நட்பையும் மலரச் செய்யும் மகத்தான மந்திரம்தான் சலாம் உரைத்தல். இல்லத்திற்கு வருவோருக்கு சலாம் சொல்லி கரம் பற்றி கண்களில் ஒற்றி கல்வில் நிறையும் கலாச்சாரம் நம் பிள்ளைகளிடம் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கலப்படம் இல்லாத அம்மாவின் பேரன்பு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட். பாரம்பரிய சமையலுக்கு ஏற்ற சைவ மற்றும் அசைவ மசாலா வகைகள், தொக்கு வகைகள், மரபு வழி தானியங்களில் செய்யப்பட்ட இடியாப்ப மாவு வகைகள், ரசாயன கலப்பில்லாத முகப்பொலிவு மற்றும் குளியல் பொருட்கள், குழந்தைகளுக்கான மால்ட் வகைகள், சர்க்கரை நோயாளிகளுக்கான சத்து மாவுகள், மூலிகை பொடிகள் உள்ளிட்ட உங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சொந்தமாக தயாரித்து தருகிறோம். மகளிருக்கான வியாபார வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஆர்டரின் பெயரில் பிரசவ லேகியம் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட், குரோம்பேட்டை, சென்னை. போன் நம்பர் 9025303765. ஹோட்டல் ரிஃபாயா ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல். உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும். ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், அந்தோனியார் தெரு, கொடைக்கானல். செல் 8778759594. இணையதளம் www.hotelrifaya.in. இஸ்லாத்தின் கடமைகள் 5 என நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கடமையும் அதன் முழுமையான அம்சங்கள் பொருந்த நாம் பின்பற்றுகிறோமா என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். ஈமான் அதனுடைய பலத்தோடு இருக்கிறதா? தொழுகை விடாத தொழுகையாக ஒழுங்கமைப்பு முறையில் இருக்கிறதா? நோன்பு அதற்குரிய பிடித்தத்தோடு இருக்கிறதா? ஜகாத் முறையாக நிறைவேற்றப்படுகிறதா? ஹஜ் உரிய வகையில் அதற்கான வாய்ப்புகள் இருந்தும் நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காகத்தான் ஒவ்வொரு வடிவத்திலும் இந்த கடமையை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இதோ தக்கலையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கலையூர் காதர் அவர்கள் எழுதி தயாரித்த 5 கடமைகள் பற்றிய பாடல். வகுத்து தந்த 5 கடமைகள், அது மனித இனத்தின் மாண்புகளை கூறும் உடைமைகள். அண்ணல் நபி வகுத்து தந்த 5 கடமைகள், கலிமா, தொழுகை, நோன்பு, ஹஜ், சகாத்து. கலிமா, தொழுகை, நோன்பு, ஹஜ், சகாத்து. அலிமாவிடம் பால முதுண்ட நபிக்கு சலவாத்து. அண்ணல் நபி வகுத்து தந்த 5 கடமைகள். சிலை வணக்கம் செய்தே மனிதர் சிதறுண்டு கிடந்தார். அவரை இறை வணக்கம் செய்திட இறை தூதர் நினைத்தார். சிலை வணக்கம் செய்தே மனிதர் சிதறுண்டு கிடந்தார். அவரை இறை வணக்கம் செய்திட இறை தூதர் நினைத்தார். முறையாக உலகில் மக்கள் இஸ்லாத்தில் இணைந்திடவே இறை தூதர் வகுத்து தந்த கடமை கலிமாவாகும். இறை தூதர் வகுத்து தந்த கடமை கலிமாவாகும். அண்ணல் நபி வகுத்து தந்த 5 கடமைகள்.
தூய்மையுடன் மனிதர் உலகினில் வாழ்ந்திடவே உள்ள தூய்மையுடன் அவர்கள் இறைவனை நாடிடவே உடல் தூய்மையுடன் மனிதர் உலகினில் வாழ்ந்திடவே உள்ள தூய்மையுடன் அவர்கள் இறைவனை நாடிடவே அனைவரும் சமத்துவமாய் ஆண்டவனை வணங்கிடவே அண்ணல் நபி வகுத்து தந்த கடமை தொழுகையாகும். அண்ணல் நபி வகுத்து தந்த கடமை தொழுகையாகும். அண்ணல் நபி வகுத்து தந்த 5 கடமைகள். பசியால் பலரும் வாழ்க்கையில் பரிதவிக்க ருசியால் சிலரும் வாழ்க்கையை அனுபவிக்க பசியால் பலரும் வாழ்க்கையில் பரிதவிக்க ருசியால் சிலரும் வாழ்க்கையை அனுபவிக்க பசியின் கொடுமையினை எல்லாரும் அறிந்திடவே அண்ணல் நபி வகுத்து தந்த கடமை நோன்பாகும். அண்ணல் நபி வகுத்து தந்த கடமை நோன்பாகும். அண்ணல் நபி வகுத்து தந்த 5 கடமைகள். நோன்பினால் பசியறிந்த செல்வர்கள் மனமு வந்து ஓம்பியே உலகத்தில் சேர்த்து வைத்த செல்வத்தை நோன்பினால் பசியறிந்த செல்வர்கள் மனமு வந்து ஓம்பியே உலகத்தில் சேர்த்து வைத்த செல்வத்தை இருப்பவர் மனமகிழ்ந்து எல்லார்க்கு வழங்கிடவே இருப்பவர் மனமகிழ்ந்து எல்லார்க்கு வழங்கிடவே இரசூல் நபி வகுத்து தந்த கடமை சக்காத்தாகும். இரசூல் நபி வகுத்து தந்த கடமை சக்காத்தாகும். அண்ணல் நபி வகுத்து தந்த 5 கடமைகள். இஸ்லாத்தின் கடமைகள் அனைத்தும் நிறைவேற்றி இறையில்லம் சென்று நாமும் ஆசைகளை தானகற்றி இஸ்லாத்தின் கடமைகள் அனைத்தும் நிறைவேற்றி இறையில்லம் சென்று நாமும் ஆசைகளை தானகற்றி மனிதன் என்ற நிலை மாறி புனிதன் என்ற நிலையடைய மனிதன் என்ற நிலை மாறி புனிதன் என்ற நிலையடைய அண்ணல் நபி வகுத்து தந்த கடமை ஹஜ்ஜாகும். அண்ணல் நபி வகுத்து தந்த கடமை ஹஜ்ஜாகும். அண்ணல் நபி வகுத்து தந்த 5 கடமைகள் அது மனித இனத்தின் மாண்புகளை கூறும் உடைமைகள். அண்ணல் நபி வகுத்து தந்த 5 கடமைகள் கலிமா தொழுகை நோன்பு ஹஜ்ஜி சகாத்து கலிமா தொழுகை நோன்பு ஹஜ்ஜி சகாத்து அலிமாவிடம் பாலமுதுண்ட நபிக்கு சலவாத்து. அண்ணல் நபி வகுத்து தந்த 5 கடமைகள். உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993ஆம் ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள்.
கொள்ளுங்கள். +91 9444025000. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94007466. தொலைக்காட்சிகள், கம்ப்யூட்டர்கள், மொபைல் போன்கள் என்று நாம் பொழுதுபோக்கும் அம்சங்கள் பெருகி போனதன் விளைவாக நிறைய மனிதர்களோடு உரையாடுவதற்கு, அரட்டை அடிப்பதற்கான வாய்ப்புகள் பெருகி போனதன் விளைவாக இதைவிட மேலாக நம் வீட்டில் அப்பாடா இப்போ தான் எல்லா வேலையும் முடித்தேன், இனிமேல் தான் என்னுடைய சோஷியல் மீடியா டைம் என இரவு 11 மணிக்கு பிறகுதான் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் உலாவ ஆரம்பிப்போம் என்பதால் நம் உறக்கத்திற்கு மிகப்பெரிய சவால் ஏற்படுகிறது. இப்போதெல்லாம் 12, 1, 2 என கடிகார முள்ளை கடந்தும் நம் கண்கள் விழித்திருக்கின்றன. தூக்கமின்மை மிகப்பெரிய சோர்வை அடுத்த நாள் பொழுதில் ஏற்படுத்துகிறது. நம் உறக்கம் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறது. விளைவு, முறையான தூக்கமின்மையால் உடல்நலம் மட்டுமல்ல, உளவியல் ரீதியான பாதிப்புகளும் ஏற்படுகிறது. இதோ தூக்கமின்மையால் ஏற்படும் உளவியல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து பேசுகிறார் உளவியல் துறையில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சியாளரும் மனநல ஆலோசகருமான முபீன் சுல்தானா அவர்கள். இசைமுரசு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு பேச போகிற டாபிக் தூக்கமின்மை, அதாவது ஸ்லீப் டெப்ரிவேஷன். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த தூக்கமின்மை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மனிதனுடைய ஓவரால் வெல்பீயிங், அது மனநலமாக இருந்தாலும் சரி, உடல் நலமாக இருந்தாலும் சரி, அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது இந்த ஸ்லீப் தான், அதாவது தூக்கம். நம்ம தூங்கும்போது தான் உடல் ரீதியான பல்வேறு ஃபங்க்ஷன்ஸ் நடைபெறுது. மெட்டபாலிசம், அப்புறம் இம்யூன் சிஸ்டம், இது எல்லாமே சீர்பெற நேரம் தான் நம்ம தூங்குற நேரம். நாள் ஃபுல்லாக நம்ம எதிர்கொண்ட ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் சரி, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அத்தனை பாடி செல்ஸுமே ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு போய் ஒரு ரிப்பேர் அண்ட் க்ரோத் அடையக்கூடிய நேரம் தான் இந்த தூக்கம். அப்போ தூக்கம் சரியாக இல்லை, தூக்கமின்மை பிரச்சனை நமக்குள்ளார இருக்குதுன்னா இதை சார்ந்த பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒபிசிட்டி, உடல் பருமன், மெட்டபாலிக் டிஸார்டரான டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் போன்ற ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கார்டியாக் இஷ்யூஸ், இது எல்லாமே அதிகரிக்க காரணம் இந்த தூக்கமின்மை தான். உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டும் இல்லை, அறிவு சார்ந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் நிறைய அஃபெக்ட் ஆகியிருக்கு. அதாவது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அப்புறம் ஃபோக்கஸ் இல்லாதது, அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், டெசிஷன் மேக்கிங், கிரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி அன்றாட தேவைக்கு, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனையானது. மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி, ஆங்ஸைட்டி மாதிரியான பிரச்சனைகளும் நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. சாதாரணமாக சொல்லப்படுற இந்த தூக்கமின்மை, இதை ஒட்டி வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் மட்டும் இல்லாமல் பல்வேறு உடல் ரீதியான பாதிப்புகளையும் மன ரீதியான பாதிப்புகளையும் உள்ளாக்குது. நிறைய மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ், மென்டல் இல்னஸஸ் வர காரணமாக இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது. இந்த தூக்கமின்மைக்கு முக்கியமான காரணமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல். நம்ம எல்லாருமே ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பக்கம் வாழ்ந்துட்டு இருக்கோம். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அடிக்ஷன்ஸ், ஆல்கோஹால் அடிக்ஷன், கெஃபைன் அடிக்ஷன், மற்ற பல ஹார்ம்ஃபுல்லான அடிக்ஷன்ஸ் பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. ஜங்க் ஃபுட் உபயோகம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாருமே ஒரு ஹெல்தியான டயட்ரி பேட்டர்னையோ ஒரு ஹெல்தியான
லைஃப் ஸ்டைல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை கொண்டு ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் பேட்டர்னை கொண்டு யாருமே அந்த ஹெல்தி பேட்டர்னை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. டெக்னாலஜியோடைய அட்வான்ஸ்மெண்ட், அந்த டெக்னாலஜியோடைய தாக்கமும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. நம்ம யாருமே ஒரு லைட்டை நாள் கணக்கில் மணி கணக்கில் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். ஆனால் கேஜெட் ரூபத்தில் அதை நாள் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் எல்லாமே ஸ்லீப் டிப்ரிவேஷனுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வாழக்கூடிய சுற்றுச்சூழல் கூட ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது. ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் இது எல்லாம் அதிகமாக பெருத்திருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்னால கூட இந்த தூக்கமின்மை பிரச்சனை பெருகி இருக்குன்னு பார்க்க முடியுது. இப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளினை கடைப்பிடிக்கணும். அதாவது பாடியோடைய சர்க்காடியன் ரிதம், நம்ம ஸ்லீப் சைக்கிளை சீர்படுத்துகிற மாதிரி தூக்கமை நம்ம பேட்டர்னாக நம்ம எடுத்துக்கணும். தூக்கத்தை நல்லா இன்டியூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை, அதாவது சுற்றுச்சூழலை நாமளே அமைச்சுக்கணும். நல்ல டார்க்கான குவைட்டான ஸ்லீப் என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால நல்ல தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்ஃபர்டபுளான மேட்ரஸையும் பில்லோஸையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டீப் ப்ரீதிங் எக்ஸசைசஸ், பல்வேறு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். புத்தகத்தை வாசிக்கிற பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணலாம். ஃபோனையோ மற்ற கேஜெட்ஸையோ நாம் பெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது அறவே கூடாது. இதுதான் இந்த தூக்கமின்மைக்கான முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அதனால் கண்டிப்பாக எந்த கேஜெட்ஸுமே நீங்கள் தூங்குகிற நேரத்தில் எடுத்துகிட்டு போகாதீங்க. இன்னும் சொல்ல போனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த கேஜெட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சிடுறது ரொம்ப நல்லது. நம்ம டயட் பேட்டர்ன்லேயும் நம்ம மாறுதல்களை உண்டு பண்ணணும். ஜங்க் ஃபுட் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நல்ல ஒரு ஹெல்தியான பேலன்ஸ்டான டயட் நம்ம எடுக்கிறதுனால தூக்கமின்மை பிரச்சனை மட்டும் இல்லை, மற்ற கோரிலேட்டட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸையும் நம்மளால் தவிர்க்க முடியும். நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை எடுத்துக்கிறது, வாக்கிங்காக இருக்கலாம், சைக்கிளிங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் ஸ்விம்மிங்காக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை எடுத்துக்கிறது. ஆனால் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம தூங்க போகிறதுக்கு சற்று நேரம் முன்னாடி எடுத்துக்கக்கூடாது. நல்ல ஒரு கேப்பில் நம்ம எடுத்துக்கும் போது இது ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் நாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாள் ஃபுல்லாக எடுத்துக்கொண்ட ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு ஷார்ட்டர் நேப், அதாவது குட்டி தூக்கத்தை எடுத்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப நீண்ட நேரத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட ராத்திரியில் நமக்கு தூக்கம் வர்றதில் பிரச்சனையாக மாறும். அதனால் ஒரு ஷார்ட்டர் நேப்ஸ் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். குரான் ஓதுறது, திக்ரு பண்ணுறது மூலியமாக கூட நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் என்ரிச்மெண்ட்டை அடைய முடியும். டைமுக்கு நமாஸ் படிக்கிறது, இது மூலியமாக நம்ம செல்ஃப் டிசிப்ளின் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த செல்ஃப் டிசிப்ளினையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைப்பிடிச்சு இந்த தூக்கமின்மையினால் வரக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகளையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் நீங்கள் வரவிடாமல் தடுத்துருங்க. ஆரோக்கியமான மற்றும் மனநிறைவான வாழ்க்கையை பெற்றிடுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. அம்மாவின் அன்பை பெறும் வழி என்ன என பிள்ளைகளுக்கு தெரியும். அப்பாவின் அன்பை பெறும் வழி என்ன என்பது அம்மாவுக்கும் தெரியும். அதிகாரிகளின் அன்பை பெறும் வழி எது என அப்பாவுக்கும் தெரியும். நமக்கெல்லாம் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக இறைவனின் அன்பை பெறும் வழி என்ன என்பது தெரியுமா? இதோ அல்லாவின் அன்பை பெறும் எளிய வழிகள் என்னும் தலைப்பில் உரை வழங்க
தக்கலை அமலா மெட்ரிக் பள்ளி மாணவி மீரா ஜஷ்னா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் மீரா ஜஃப்னா. நான் அமலா மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். அல்லாஹ்வின் அன்பை பெற எளிய வழி என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் கூற விரும்புகிறேன். ஷஹ்ரு ரமவான் அல்லதி ஊன்சில ஃபீஹில் குர்ஆன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் ஒரு புனிதமிக்க ரமவான் மாதத்தில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமவான் மாதத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது ஷஹ்ரு ரமவான் என்று கூறுகிறான். இந்த ரமவான் மாதத்தை சொல்வது போல் வேறு எந்த மாதத்தையும் அல்லாஹ் சொல்வது கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் கூறும்போது ஷஹ்ரு ரமவான் அல்லதி ஊன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமவான் மாதம் எத்தகையதென்றால் அந்த மாதத்தில்தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல்லின்னாஸ், மக்களுக்கு நேரான வழியை காட்டுகிறது. வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நன்மை எது தீமை எது என்று உங்களுக்கு பிரித்து அறிவிப்பு செய்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனை பற்றி தான் பேசுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஃபமா ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹ். ஆகவே யார் இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் அந்த மாதத்தில் கடமையான நோன்பை வைக்குமாறு சொல்லி காட்டுகிறான். ரமவான் மாதத்தை பற்றி அல்லாஹ் கூறும்போது முதலில் குர்ஆனை பற்றி தான் சொல்கின்றான். எதற்காக இப்படி சொல்கின்றான் என்றால், அல்லாஹ் இந்த குர்ஆனை உயிராக வைத்திருக்கின்றான். நாம் இந்த ரமவானில் மட்டும்தான் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறோம். அதன் பிறகு அதை கையால் தொடுவதே கிடையாது. இப்படியா அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று கூறுகிறான்? அல்லாஹ் கூறுகிறான், இந்த குர்ஆனை நாம் ரூகாக ஆக்கி வைத்திருக்கிறோம். எல்லா விஷயங்களையும் தெரிய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனின் அரபு தமிழாக்கத்தை அதிகமாக படிக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவது நன்மை, குர்ஆனை கேட்பதும் நன்மை, குர்ஆனை மனனம் செய்வதும் மிகப்பெரிய நன்மை, அதில் உள்ளதை எடுத்து மற்றவர்களுக்கு கூறுவது மிகப்பெரிய நன்மை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். குர்ஆனை கற்றுக் கொடுப்பதும் குர்ஆனை நேசிப்பதும் மிகப்பெரிய நன்மை. இந்த அற்ப உலகத்தில் உள்ள வீடு, பங்களா, மாளிகை, ஆடைகள், பொருட்கள் இவற்றிலெல்லாம் தான் நம்முடைய நேசம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு சூறாவை ரொம்ப நேசிக்கிறேன் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூரா என்று கேட்டார். அதற்கு அம்மனிதர் சூரத்துல் இஹ்லாஸ் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஹுப்பஹா அத்ஹலத்துல் ஜன்னஹ். இந்த சூறாவை நேசிப்பதன் மூலமாக நீங்கள் சுவனம் சென்று விடுவீர்கள் என்று கூறினார்கள். எவ்வளவு பெரிய சந்தோஷமான வார்த்தை! இதைவிட வேறு என்ன வேண்டும்? அன்றைய காலத்தில் உள்ள சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் குர்ஆனில் கழித்தார்கள். இன்றைய நிலைமை எப்படி உள்ளது? தன்னுடைய நேரங்களை பெண்களாக இருக்கட்டும் அல்லது ஆண்களாக இருக்கட்டும் எதில் கழிக்கிறார்கள்? மொபைல் போனில் தான் கழித்து வருகின்றார்கள். நாளை மறுமை நாளில் நாம் வைத்திருக்கின்றோமே, இந்த மொபைல் மறுமையில் வருமா அல்லது குர்ஆன் வருமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். யார் ஒரு மனிதன் குர்ஆனை நேசிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கின்றது. குர்ஆனை நேசிப்பதால் அல்லாஹ்வுடைய சுவனம் கிடைக்கின்றது, அன்பு கிடைக்கின்றது. இதைவிட மறுமையில் வேறு என்ன வேண்டும்? நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக கேட்ட துஆ, அல்லாஹும்ம குஃபிர் லி வர்ஹம்னி. அல்லாஹ், நீ என்னை மன்னிப்பாயாக, கருணை காட்டுவாயாக என்று துஆவை கடைசியாக கேட்டுவிட்டு மரணித்து விட்டார்கள். எனவே புனிதமிக்க ரமவானில் நாம் அனைவரும் எப்படி நற்காரியங்கள் செய்கின்றோமோ அதே போல் ரமவான் முடிந்த பிறகும் இறையச்சத்துடன் வாழ்வோமாக என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இசையின் 8ஆம் சுரம் என அழைக்கப்படும் அளவிற்கு கம்பீர குரலை, வெங்கலக் குரலை கொண்ட பெரும் இசைக்கலைஞனாக இஸ்லாமியர்களிடம் மட்டுமல்ல, சாதி மத மொழி இனம் கடந்து எல்லா மனிதர்களிடம் செல்வாக்கு பெற்றவர் இசை முரசு நாகூர் அனிஃபா அவர்கள். இசை முரசு நாகூர் அனிஃபாவிற்கு இது 100 வருடம். அரை நூற்றாண்டிற்கு மேலாக திராவிட இசைக்காகவும் தமிழிசைக்காகவும்
இஸ்லாமிய இசைக்காகவும் வாழ்ந்த அந்த பெரும் மனிதரின் இசைப்பயணம் குறித்து நம்மோடு கலந்துரையாடுவதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி பள்ளி ஆசிரியர் ஃபாமிலா பேகம் அவர்கள் இப்போது உரையாற்றுகிறார்கள். இசைமுரசு நேயர் அனைவருக்கும் எனது இனிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். இஸ்லாமிய பாடல்கள் என்ற தலைப்பில் உங்கள் முன் ஒரு சில நிமிடங்கள். இஸ்லாமிய இன்னிசை பாடல் பாடியவரில் இசை முரசு நாகூர் ஈயம் ஹனீஃபா அவர்களும் ஒருவர். ஒப்பாரும் மிக்காரும் மற்றவராக உயர்ந்து நிற்கிறார். முஸ்லிம்கள் வாழும் வட்டத்தில் இவருக்கு நிகரானவர் வேறு எவரும் இலர் என்றே சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் தனி பாடகராக மட்டுமே பாடி வந்த நாகூர் ஹனீஃபா நாளடைவில் வேட்டுமத பெண் பாடகியான ராணியுடன் இணைந்து பல பாடல்களை பாடி மிகுந்த வரவேற்பை பெற்றார். ராணியுடன் சேர்ந்து பாடிய முதல் பாடல் பாலைவனம் தாண்டி போகலாமா நாம் என்ற பாடல் இன்று கூட நம் செவிகளுக்கு விருந்தாகவே ஒலிக்கின்றது. ஒரு சில தமிழ் திரைப்படங்களிலும் இசை முரசு பாடியுள்ளார். உலகெங்கும் லட்சக்கணக்கான ரசிகர் பட்டாளம் இவருக்கு உண்டு. 1953 முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திரைக்கதையில் வெளியான நாம் படத்தில் நாட்டுக்கூத்து பாணியில் இயற்றப்பட்ட பலர் சேர்ந்து பாடிய ஒரு பாடலில் நாகூர் ஹனீஃபா அவர்களும் இணைந்தே பாடினார். இதுவே அவரது முதல் திரைப்பட பாடலாகும். இதைத் தொடர்ந்து பல படங்களில் பாடல்களை பாடியுள்ளார். இறைவனிடம் கையேந்துங்கள், எல்லோரும் கொண்டாடுவோம், நட்ட நடு கடல் மீது உன்மதமா என் மதமா அழைக்கின்றார் அண்ணா, ஓடி வருகிறான் உதயசூரியன் போன்ற பாடல்கள் மிக பிரபலமானவை. முத்தமிழ் அறிஞர் கூறும்போது ஹனி என்றாலே தேன், பா என்றால் பாட்டு, ஹனீஃபாவின் பாட்டு தேனாக இனிக்கிறது என்றும் அவருக்கு ஹனீஃபா என்று பெயர் வைத்தவர்களை பாராட்ட வேண்டும் என்றும் புகழ்ந்து பேசினார். நாகூர் ஹனீஃபாவின் இசை பங்களிப்பை பாராட்டி தமிழறிஞர் சண்முக தேசிகர் இசைமுரசு என்ற பட்டத்தையும் வழங்கினார். மக்கள் மனதில் அவர் இயற்றிய பாடல்களில் அன்றும் இன்றும் என்றுமே நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்களின் வரிகள்: இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், ஆசைவுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். ஒவ்வொரு இதயத்திலும் ஒலிக்கின்ற வரிகள். அவர் மறைந்தாலும் அவரது காந்த குரலான பாடல்கள் மக்கள் மனதில் அன்றும் என்றும் இன்றும் காட்டின் வழியே நம் செவிகளுக்கு விருந்தாகி மருந்தாகிறது. இசைமுரசு நாகூர் ஈயம் ஹனீஃபா அவர்களின் பாடல்கள். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கம். ஃபாமிலா பேகம், நாகர்கோவில். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. நம்மிடம் ஆயத்த ஆடை கலாச்சாரம் பெருகிவிட்டது. எல்லோரும் ஆயத்த ஆடைகளின் பக்கம் சென்று விட்டோம். அது எளிமையாகவும் வசதியாகவும் இருக்கிறது. ஆனால் கடந்த தலைமுறையில் நமக்கு ஏற்றாற்போல சில மீட்டர் துணிகளை எடுத்துக்கொண்டு நம் ஊரில் வாசலில் இருக்கும் தையல்காரரிடம் அதை கொடுத்துவிட்டு
விடிந்தால் பெருநாள், இப்போது வரை தைத்த ஆடைகள் கிடைக்கவில்லையே என ஏங்கி புத்தாடைக்காக காத்து கிடந்த அந்த இரவின் நீளத்தை என்ன சொல்லி அளந்து சொல்லிவிட முடியும்? நம் ஊர் தையல்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊரில் 5-6 தையல் கடைகள் இருந்த இடத்தில் இப்போது ஒரு தையல்காரர் கூட இல்லை. இந்த நிலைக்கு காரணம் நாம் எளிமையாகவும் வசதியாகவும் தைத்த ஆடைகளை வாங்கி அணிந்து கொள்ளும் பழக்கத்திற்கு ஆளானதுதான். நம் ஊர்களில் தையல்காரர்கள் இல்லை. ஆனால் அமீரகத்தில் ரமலானுடைய இந்த மாதத்தில், ரமலானுடைய இரவு பொழுதுகளில் தையல்காரர்களிடம் அரேபியர்கள் இப்போதும் அளவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் அங்கே தையல் திருவிழா எனலாம். இதோ அமீரகத்தினுடைய தையல் தொழில் குறித்த தகவல்களை இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஐக்கிய அரபு அமீரகத்தில் ரமலானை முன்னிட்டு சிறப்பாக இயங்கக்கூடிய தையல் தொழில். நம்முடைய பகுதிகளில் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு வரை பண்டிகை என்றாலே புத்தாடைகள் அணிவதும், அந்த புத்தாடைகளை தைப்பதற்கு ஒவ்வொரு ஊரிலும் தையல் தொழில் டெய்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய தையல் கலைஞர்கள் இருப்பதும், பெருநாளுக்கு அதிகாலை வரை அவர்கள் இயங்கி தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தையல் துணிகள் புதிதாக அடித்து கொடுப்பதையும் வழக்கமாக நாம் பார்த்து வந்தோம். ஆனால் கடந்த 25 ஆண்டுகளில் கால மாறுதல்களில் நாகரீகமும் படிப்படியாக டெக்ஸ்டைல்ஸ் தொழிலில் ஏற்பட்ட வளர்ச்சியும் ஆயத்த ஆடை என்று சொல்லக்கூடிய ரெடிமேடு பக்கம் மக்களை மாற்றியதால் தற்பொழுது டெய்லர் தொழில் மிகவும் முடங்க ஏற்பட்டு புதிதாக தையல் கலைஞர்கள் எங்குமே உருவாகாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. பிறந்த குழந்தை முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் எல்லா விதமான ஆடைகளும் ரெடிமேடாக கிடைப்பதை பெருநாளுக்கு முந்தின நாள் வரை பர்ச்சேஸ் செய்து அதை புத்தாடையாக அணியும் வழக்கம் நம் பகுதியில் தற்பொழுது பரவி வருகிறது. ஆனால் அரபுலகை பொறுத்தவரை அவர்களுடைய பாரம்பரிய ஆடையான நீண்ட வெள்ளை நிற கவுன், அதற்கு கந்தூரா என்று அழைக்கப்படும் எமிரேட்டி கந்தூரா, அரபுலகம் எல்லா வகையான நாடுகளிலும் இந்த ஆண்களுக்கு பாரம்பரிய உடையான கந்தூரா என்று சொல்லக்கூடிய நீளமான வெள்ளை கவுன் அவர்கள் அணிவது வழக்கம். அந்த அரபுகள் உலகின் எந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாலும் தங்களுடைய பாரம்பரிய ஆடையை அணிந்தே அவர்கள் பயணத்தை மேற்கொள்கின்றனர். ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், இந்த பாரம்பரிய ஆடையான கந்தூரா என்பது பெரும்பாலும் ரெடிமேடாக வாங்கி அவர்கள் அணிவதில்லை. அந்த கந்தூரா தைப்பதற்கென்றே அரபுலகின் ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் ஸ்பெஷலான தையல் கலைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த கந்தூரா பண்டிகை நாட்களில் கந்தூரா தைக்கும் தையல் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் அந்த பகுதிகளில் இருக்கிறது. அவர்கள் சாதாரண நாட்களில் 10 மணிக்கூர் 12 மணிக்கூர் என்று பணி செய்த நேரம் போக சிறப்பான பண்டிகை நாட்களில் 15 மணி நேரத்திற்கு அதிகமாக ஒவ்வொரு தையல் கலைஞரும் உழைத்து வருகிறார்கள். இந்த கந்தூராவின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், சாதாரண நாட்களில் வெள்ளை நிற கந்தூரா உடை அணிபவர்கள் கோடை காலத்தில் அவர்களுடைய கந்தூராவின் நிறம் இள நீலமாகவும், குளிர்காலங்களில் அது பிரவுன் கலரில் உள்ள கந்தூராவும் அணிகின்றனர். அந்த வகையிலே ஒவ்வொரு எமிரேட்டியும் எண்ணிக்கையில் அடங்காத கந்தூரா வகைகளை தங்களுடைய விருப்ப ஆடையாக தையல் கலைஞர்கள் மூலமே அடைத்து உடுக்கின்றனர். அது ஆண் குழந்தைகள் 3 வயது 4 வயது முதலான ஆண் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை விதவிதமான அளவில் கந்தூரா தைத்தே உடுப்பதை அவர்கள் இன்று வரை பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த கந்தூரா கடந்த பல நூற்றாண்டுகளாக ஒரே மாதிரி டிசைன்களில் மட்டுமே தைக்கப்படுகிறது. இந்த மாதம் ரமலானினுடைய தொடக்கத்தில் ராசல் கைமா அரசாங்கத்தினுடைய சார்பில் ஒரு
சுற்றறிக்கை கூட தையல் கலைஞர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கந்தூராவினுடைய வடிவத்திலும் அதில் எந்த விதமான பூ வேலைப்பாடுகளோ அல்லது கந்தூராவினுடைய பாரம்பரிய வடிவத்தை மாற்றும் வகையில் எந்த விதமான மாற்றங்களும் செய்யக்கூடாது என்று ராசல் கைமாவுடைய அரசு துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதுபோல ஷார்ஜாவில் தையல் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய ஒரு டெய்லர் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியே ஷார்ஜாவில் இயங்குவதாகவும் அங்கு முழுக்க தையல் கலைஞர்களுக்கு மாத்திரம் தையல் தொழில் செய்பவர்களுக்கு மாத்திரமாக ஒரு சிறப்பு தெரு டெய்லரிங் ஸ்ட்ரீட், அந்த பெயர் டெய்லரிங் ஸ்ட்ரீட். அங்கு நூற்றுக்கணக்கான கந்தூரா தையல் கலைஞர்கள் அந்த பகுதியில் பணியாற்றி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் அரபுலகிலிருந்து உலகின் பல நாடுகளிலும் பணி நிமித்தமாக அல்லது வேறு தங்களுடைய கல்வி நிமித்தமாக சென்றிருப்பவர்கள் சைனா, ஜப்பான், உலகம் முழுவதும் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட தங்களுடைய தேசத்திலிருந்து கந்தூரா அடித்து அவர்களுக்கு இந்த பண்டிகை நாட்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதை கூட அரபுலகில் வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் நம்முடைய பகுதிகளில் தையல் கலை அழிந்து வரக்கூடிய ஒரு சூழலில் அரபுலகில் இன்றளவும் தையல் கலைஞர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அந்த தையல் கலை பாதுகாக்கப்படுகிறது. தையல் கலைஞர்களுக்கு பண்டிகை நாட்களில் அதிகமான ஆர்டர்கள் கிடைப்பதன் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. ரமலான் மாதத்தில் தையல் கலைஞர்கள் மிக அதிக நேரம் உழைப்பு செலுத்துவதன் மூலம் இந்த அரேபியாவினுடைய ஆடை அலங்கார பாரம்பரியம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அந்த வகையில் அரபுகளுடைய கந்தூரா என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையினுடைய வடிவமும் அந்த ஆடை அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடையும் அது காலங்காலமாக ஒரே அளவிலான பாரம்பரிய உடையாக இன்றளவும் காணப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாளை மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம் தேவைகளை எங்கெங்கோ தேடிக்கொண்டிருப்போம். நம் தேவைகள் ஒவ்வொன்றையும் தொழுகையில் தேடி பாருங்கள். தொழுகையில் உங்கள் தேடலுக்கான தீர்வு கிடைக்கும். அதுதான் தொழுகையின் சிறப்பு. வேண்டுதல்கள் மட்டுமல்ல, பிரார்த்தனைகள் மட்டுமல்ல, தௌபாக்கள் மட்டுமல்ல, நம் தேடல்களுக்கும் தொழுகையில் தீர்வு இருக்கிறது. இதோ தொழுகையின் சிறப்பு குறித்து நம்மோடு உரையாடல் தர கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு சூரங்குடியைச் சேர்ந்த ஆயிஷா மரியம் அவர்கள் இப்போது நம்மோடு பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் சிறப்பை பற்றி ஒரு சில வரிகள் உங்கள் முன்னால் கூற வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். தொழுகை என்ற உன்னதமான இபாதத்தின் சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோம். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான அசிங்கமான காரியங்களிலிருந்து ஒருவனை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தொழுகை என்பது நமது பாவத்தை கழுவக்கூடியதாகவும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. கியாமத் நாளில் யார் 5 நேர தொழுகையை கொண்டு வருகிறாரோ அவரை அல்லாஹ் அதாப் செய்யாமல் இருப்பேன் என்று உறுதிமொழி தருகிறான். ஹாஃபிது அலஸ்ஸலவாத், 5 நேர தொழுகைகளை பேணுதலோடு தொழுது வாருங்கள் என்று சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடியானின் மீது அல்லாஹ் கடமையாக்கி 5 நேர தொழுகையை பேணுதலாக விடுபடாமல் யார் தொழுகிறாரோ அவரை நேரடியாக சொர்க்கத்தில் அனுமதிப்பான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் ரப்புக்கு கீழ்ப்படியுங்கள், 5 நேரம் தொழுங்கள், ரமலானில் நோன்பு வையுங்கள், ஜகாத் கொடுங்கள், நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள் என்று கூறினார்கள். ஒரு முஃமின் பேணுதலோடு தொழும்போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் சொர்க்கத்தின் தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. எனவே முடிந்த வரையிலும் அதிகமாக சுஜூத் செய்யுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தொழுகை தான் அவனுக்கு ஒளியாகவும் பரிந்துரை செய்யக்கூடியதாகவும் கியாமத் நாளில் வரும். தொழாதவர்கள் ஹாரூன், ஃபிர்ஆன் போன்ற அல்லாஹ்வின் எதிரிகளோடு நரகத்தில் இருப்பர்.
எனவே கவனமாக தொழுது சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எனவே 5 நேரம் தொழுது அதிகமான அமலை பெற்று சொர்க்கத்தில் நாம் அனைவரும் நுழைவோமாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. The Modern Travels உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜியாரத் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. மிகச்சிறந்த மார்க்க பற்றாளராகவும் மிகச்சிறந்த மார்க்க பேணலாளராகவும் மிகச்சிறந்த மார்க்க பணியாளராகவும் மக்களிடம் மனதில் இடம் பிடித்தவர்கள் பின்னாளில் இறைநேசர் அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அத்த பாக்கியம் சில ஆலிம் பெருந்தகைகளுக்கும் கிடைத்திருக்கிறது. அப்படியான இறைநேசரின் அந்தஸ்துக்கு உயர்ந்த ஆலிம் பெருந்தகைதான் அல்லாமா சூஃபி மகான் ஹசனுத்தீன் வலியுல்லாஹு ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் குறித்த மேலான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இன்றைய தாஜுல் உலமா பகுதியில் நம்மோடு இணைகிறார் தஞ்சாவூர் அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் முகமது இப்ராஹிம் நூரானி பாக்கவி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க இசைமுரசு இணைய வானொலியின் அன்பான நேயர்களே, தாஜுல் உலமா சிறப்பு நிகழ்வின் வழியாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாமா சூஃபி மகான் ஹசனுத்தீன் வலியுல்லா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹு தாலாவின் நல்லருள் பெற்ற நல்லடியார்கள் அந்தந்த காலகட்டத்தில் ஆங்காங்கே தோன்றி தீனுல் இஸ்லாத்தின் மெய்யொலி பாதையை செவ்வனே காட்டி சென்றுள்ளனர். அத்தகைய நல்லடியார்களான இறைநேச செல்வர்தான் லால்பேட்டையில் வாழ்ந்து மறைந்த மௌலானா மௌலவி அல் ஆரிஃப் பில்லா அல் ஹாஜ் ஹசனுத்தீன் வலியுல்லா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் அமீருல் முஃமினீன் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களின் வழித்தோன்றல் ஆகும். ஹசனுத்தீன் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 1297 ஆண்டு ரமலான் மாதம் பெரிய 23 செவ்வாய்க்கிழமை கிபி 29/8/1880 அன்று லால்பேட்டை கிராமத்தில் அபூபக்கர் சாலிஹா பீவி என்ற தம்பதியருக்கு 3ஆம் மகனாக பிறந்தார்கள். மார்க்கத்தின் அடிப்படை கல்விகளை தம் தந்தையிடமே கற்று தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்தார்கள். இளம் வயதிலிருந்தே பண்பாளராக வளர்க்கப்பட்டார்கள். உயர்கல்வியை அந்த காலகட்டத்தில் சிறந்து விளங்கிய மதுரமா நகர் சின்ன ஹஸ்ரத் என்று பிரபலம் அடைந்திருந்த அல்லாமா அப்துல் சலாம் ஹஸ்ரத் அவர்களிடம் கற்றுத் தேர்ந்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாராகிய சையது வம்சத்தினரால் நடத்தப்படுகின்ற வேலூரில் உள்ள ஹஸ்ரத் மகான் என்ற பிரபலமான மதர்சாவில் கல்வி கற்று மார்க்க கல்வியின் உயர் நிலையை நிறைவு செய்து இஸ்லாமிய சேவையில் முழுமையாக ஈடுபட்டார்கள். பின்பு லால்பேட்டை மன்பவுல் அன்வாரில் ஆசிரியராகவும் ஜும்ஆ மஸ்ஜிதில் இமாமாகவும் பணியாற்ற தொடங்கினார்கள். 1916, 17, 18 ஆகிய காலங்களில் தஞ்சை மாவட்ட பூந்தோட்டத்தில் இமாமாகவும் பின்பு பொதக்குடி அன்னூருல் முஹம்மதியு மதர்சாவில் பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்கள். ஆரிஃப் பில்லா அல்லாமா அப்துல் கரீம் ஹஸ்ரத் அவர்களின் தலைமையில் மதர்சா நடைபெற்று கொண்டிருந்த போதுதான் நமது ஹசனுதீன் ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அங்கே ஆசிரியராக பணியாற்றியுள்ளார்கள். பின்பு ஹசரத் அவர்கள் ஹனீஃபா பீவி என்ற பெண்ணை திருமணம் செய்தார்கள். இவரின் மூலமாக 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். இருவர் குழந்தை பருவத்திலேயே இறைவனிடம் சேர்ந்து விட்டார்கள். அப்துல் கஃபார், அப்துல் ஜமீல் என்ற 2 மகன்களை வேலூர் மதர்சா அல் பாக்கியாத்து சாலிஹாத்தில் கல்வி பயிலச் செய்து மௌலவி ஆலிம் பாக்கவிகளாக உருவாக்கினார்கள். இதில் அப்துல் ஜமீல் ஹஸ்ரத் என்பவர்கள்தான் பிற்காலத்தில் 1959 லால்பேட்டை ஜாமியா மன்பவுல் அன்வார் உஸ்தாதாக பணியாற்றினார்கள். இவர்களின் 2 மகன்கள் மௌலவி ஹாஃபில் முனவ்வர் ஹசன் ஹஸ்ரத் அவர்கள் உஸ்தாதாகவும், இளைய மகனார் நூருல் அமீன் ஹஸ்ரத் அவர்கள் முதல்வராகவும்
இப்போது சிறப்பாக திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 1918ஆம் ஆண்டு அந்நூருல் முஹம்மதியு மதர்சாவின் முதல்வர் அல்லாமா ஆரிஃப் பில்லா அப்துல் கரீம் ஹசரத் அவர்களின் தலைமையில் ஹஜ்ஜுக்கு சென்று புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் சலாம் சொல்ல சென்றபோது தங்களுடைய கரங்களை இரும்பு கேட்டின் உள்ளே விட்டு பெரும் சப்தமாக அழ ஆரம்பித்து விட்டார்கள். காவலுக்கு நின்ற காவலாளிகள் எவ்வளவோ தடுத்தும் அவர்களின் அழுகையை அடக்க முடியவில்லை. இந்நிலையை கண்ட காவலாளி இவர் பைத்தியக்காரராக இருக்குமோ என நினைத்து கைது செய்ய ஆயத்தமானார்கள். உடனே அருகில் இருந்த அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் இவர் மஜ்னூன் அல்ல மஜ்தூப், இறை நேசர், இறை காதலர் என விளக்கம் கொடுத்து கைது செய்யப்படாமல் காப்பாற்றினார்கள். பின்பு சில மணித்துளிகளில் தெளிவு பெற்று நிதான நிலைக்கு வந்துவிட்டார்கள். இந்த நிகழ்விற்கு பிறகு ஹசரத் அவர்கள் ஞானப்பாதையில் செம்மையாக பயணிக்கும் தருணத்தில் தனக்கான ஒரு ஆன்மீக குருவை தேட ஆரம்பித்தார்கள். தமிழகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் முஜப்பர் நகர் மாவட்டத்தில் உள்ள தானா பவன் என்ற ஊரில் சுன்னத்தை நடைமுறையாக கொண்டு வழிநடத்தும் காமிலான ஷேக் ஹக்கீமுல் உம்மத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்த ஹசரத் அவர்கள் பயண வசதி முறையாக இல்லாத அக்காலகட்டத்திலேயே நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்து 1923இல் தானா பவனை அடைந்து தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கரம் பிடித்து பையத்தை பெற்றார்கள். பின்பு 1934இல் ஹக்கீமுல் உம்மத் தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நேரடியான கலீஃபாவாக நியமித்தார்கள். அதற்கு பிறகு பொதுமக்களின் நேரான வழிகாட்டியாகவும் ஷேகுல் காமிலாகவும் மிக பெரும் இறைநேசராகவும் வாழ்ந்து பல்லாயிரக்கணக்கான வாழ்க்கைகளை சீர்திருத்தமும் செய்துள்ளார்கள். பின்பு தான் பிறந்த லால்பேட்டையில் இன்று உலகமெங்கும் அறிமுகமாகியுள்ள மதர்சா மன்பாவுல் அன்வாரில் பல ஆண்டு காலம் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். அக்காலகட்டத்தில் லால்பேட்டை நகரில் நடந்த கலவரத்தின் காரணமாக மதர்சாவை நடத்த முடியாதோ என்ற இக்கட்டான நிலை ஏற்பட்ட போது தங்களது பொறுப்பில் எடுத்து மதர்சாவை நடத்தி அல்லாஹ்வின் அருளால் தொய்விலிருந்து காப்பாற்றியுள்ளார்கள். 1935ஆம் ஆண்டு லால்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் சூறாவளி புயல் காற்று அடித்து மழையும் தொடர்ந்து பெய்து வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அந்த நேரத்தில் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஹசரத் அவர்களின் தலைமையில் நஃபில் தொழுகைகள் தொழுதும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்ட போது ஹசரத் அவர்கள் ஜதுபுடைய மெய் நிலைக்கு சென்று தன்னிலை மறந்து துள்ளி குதித்து சில மணி துளிகளில் உணர்வு நிலைக்கு வரும்பொழுது அல்லாஹ்வின் அருளால் மழையும் விடை பெற தொடங்கியது. இந்த அகமிய நிலைகளை கண்ட மக்கள் ஹஜரத் அவர்களை தங்களின் உண்மையான முழுமையான வழிகாட்டியாக பின்பற்றலானார்கள். ஹிஜ்ரி 1360 ரபீஉல் ஆஹிர் மாதம் பிறை 23 கிபி 20/5/1941 புதன்கிழமை இரவு 1 மணிக்கு இறைவனின் அழைப்பை ஏற்று இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். கடைசி வரை உணர்வுடன் இருந்து அருகில் சுற்றி இருந்தவர்களை கலிமா ஓதச் சொல்லி தானும் கலிமா ஓதி கொண்டிருந்த நிலையில் ஹஜரத் அவர்களின் ரூஹ் உடலில் இருந்து பிரிந்தது. அன்னாரின் நல்லடக்கம் லால்பேட்டை அவுலியா தோப்பு கபருஸ்தானில் நடைபெற்றது. அல்லாஹ் அவர்களின் சேவைகளை முழுமையாக கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ற இஸ்லாமிய சமூகம் சார்ந்த கேள்வி பதிலை தருவதற்காக நேற்றைய நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதியை தொடர்ந்து வழங்குகிறார்கள் திருமங்கலம் இஸ்லாமிய மாணவியர் அமைப்பைச் சேர்ந்த சமீஹத்துல் அதியா மற்றும் சஃப்ரா ஆகியோர். பகுதி 2. முஸ்லிம்கள் ஏன் மது அருந்துவதில்லை? இஸ்லாம் மது அருந்துவதை முற்றிலும் தடை செய்துள்ளது. ஏனெனில் இது மனிதனின் அறிவை மங்கச் செய்து சமூக குற்றங்களை உருவாக்க காரணமாகிறது. அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 90வது வசனம் கூறுகிறது, மது, சூதாட்டம், திக்கிர வழிபாடு ஆகியவை ஒளிந்துவிட வேண்டும். இது ஷைத்தானின் செயல்கள். மது அருந்துவதால் குடும்ப பிரச்சனைகள், வன்முறை மற்றும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. முஸ்லிம்கள் ஏன் மக்காவுக்கு ஹஜ் செய்ய வேண்டும்?
ஹஜ் என்பது இஸ்லாமின் முக்கியமான 5 தூண்களில் ஒன்று. இது முஸ்லிம்களுக்கு ஒருமைப்பாடு, சமத்துவம் மற்றும் அல்லாஹ்வின் பெருமையை உணர்த்துவதற்கான வழியாகும். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 97வது வசனம் கூறுகிறது, அல்லாஹ்வை வழியில் செல்ல தகுதி உள்ளவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். ஹஜ் முஸ்லிம்களுக்கு அடக்கம், ஒற்றுமை மற்றும் அல்லாஹ்வின் சமர்ப்பண உணர்வை உருவாக்குகிறது. முஸ்லிம்கள் ஏன் கியாமத் நாளின் மீது அதிகம் ஈமான் கொள்கிறார்கள்? இறுதி நாள், அதாவது கியாமத் நாள் என்பது அல்லாஹ் நியாயத்தை நிறைவேற்றும் நாள். இது நல்லவர்கள் வெற்றி பெறும் நாளாகவும் அநியாயக்காரர்கள் தண்டிக்கப்படும் நாளாகவும் கருதப்படுகிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, ஒருவர் சிறு சர்க்காரி நன்மை செய்தாலும் அதை காண்பார், ஒருவரும் சிறு தீமை செய்தாலும் அதை காண்பார். முஸ்லிம்கள் ஏன் நாள் முழுவதும் 5 முறை தொழ வேண்டும்? இஸ்லாமில் தொழுகை என்பது ஒரு கடமையாகும். இது அல்லாஹ்வுடன் நேரடியாக இணைவதற்கான வழியாகும். மனதை சுத்திகரிக்க உதவும் ஒரு கருவியாகவும் விளங்குகிறது. அல் குர்ஆன் 29வது அத்தியாயம் 45வது வசனம் கூறுகிறது, தொழுகை தீமை மற்றும் குற்றங்களை தடுக்கிறது. தொழுகை ஒரு கட்டுப்பாடாக மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக பயணமாகவும் கருதப்படுகிறது. முஸ்லிம்கள் ஏன் ஒருவருக்கொருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகிறார்கள்? அஸ்லாம் அலைக்கும் என்ற அர்த்தம் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்பதாகும். இது முஸ்லிம்களின் மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் வழியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மீது சமாதானம் நிலவட்டும் என்று கூறுங்கள், அது உங்கள் அன்பை அதிகரிக்கும். முஸ்லிம்கள் ஏன் சிறப்பு முறையில் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள்? இஸ்லாமில் மரணத்தின் பின் உடலை எளிய முறையில் கையாள வேண்டும். கரும்பு அணியாமல், ஆடம்பரங்கள் இல்லாமல் நேர்மையாக சுத்தமாக பராமரிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரணம் வந்தால் உடனே தொழுகையை நடத்துங்கள். இது மரணத்தை நினைவுபடுத்தி மற்றவர்களும் இறந்தவருக்காக துவா செய்ய உதவுகிறது. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444855670. நம் அடுக்கலைகள் எல்லாம் இப்போது அழகுபட்டிருக்கிறது. விதவிதமான பாத்திரங்கள் ரகரகமாக அடுக்கப்பட்டிருக்கின்றன. திரும்பும் திசைகளிலெல்லாம் டிசைன்களோடு செல்ஃபுகள், ரேக்குகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அடுக்களை பாத்திரங்கள், அடுக்களை பொருட்கள் எப்படி அன்றைய தலைமுறையிடம் வகைப்படுத்தப்பட்டிருந்தது? கைக்கு ஏற்றாற்போல அவை எப்படி நம் அடுக்கலையை அலங்கரித்தது? இதோ நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் அடுக்களை பொருட்கள் என்னும் தலைப்பில் இன்றைய உரையை வழங்குகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்புனித ரமலானில் இறைவன் நாம் நாடிய காரியங்களுக்கு நற்கிருபை ரஹ்மத்து செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலமடங்களுக்கும் அழகான நன்னபி மேல் பால் போலும் கௌதியா பழந்தரும் சலவாத்தை காலமதில் நாங்கள் எல்லாம் தகையறவே சொன்னதினால் கால கஷ்டம் அணுகாமல் காத்தருள்வாய் ரகுமானே. கார்மேக குடையுடைய கருணை நபிகள் மேல் சிறான சலவாத்தை தித்திப்பாய் ஓதுவோமே. நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய ஆளாக பறந்து இந்த அலசருக்கு சாமியை சேர்த்து வைப்பாக நன்னிமாமார்கள்லாம். இந்த சாரா பாட்டி சொல்லுவாங்க, அடி 5-3 அடுக்கலையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சேரும் மண்டம் சேர்த்து வைக்கணும்பாக. புழுங்கரிசி, பச்சரிசி, கேப்பை, குருதாலி அரிசி, காணப்பயிறு, பாசிப்பயிறு. காணப்பயிருண்டா கொல்லுமா, காணப்பயிறு, துவரம்பயிறு, உளுந்து, புளி, மிளகா, மல்லி, மஞ்சள், சீரகம், மிளகு, சோம்பு, கடுகு, வெந்தயம், கசகசா, பட்டை, ஏலம், கிராம்பு, இடிப்பமாவு, கேப்ப
வேப்ப மாவு, இது பூரா சமையலுக்கு பக்குவமாக புடச்சி அந்த மாவுகளை அரைச்சி தும்பு தூசி இல்லாமல் பத்திரமா அடுக்கி வச்சுருவாங்கம்மா அம்புட்டையுமே. அடிய மனுஷனுக்கு முதல்ல பசிதே அமர்த்தணும். பசி வந்தால் 10 பறந்து போக முடியே. சோறு ஆனாம் கஞ்சி தண்ணின்னு குடும்பத்தில் மக்களுக்கு அம்புட்டு செலவோட சாமான்களும் சேர்த்து செய்ய தயாராக இருக்கணும் முடியும்னு சொல்லுவாங்க. மூடி ஓட்ட ஓலைப்பொட்டியில் புளி, மெடா பானையில் அரிசி, அடுக்கு பானையில் பருப்பு, மூடி ஓட்ட மஞ்சாடியில் என்ன செய்வாங்க, இந்த மளிகை சாமான்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, அலசருக்கு சாமான்லாம். 3 அமாவாசைக்கு தொடர்ந்து அப்படியே காயப்படுவாங்க. மாதம் மாதம் அந்த 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 அமாவாசைக்கு என்ன செய்வாங்க, அப்படியே காயப்போட்டு 3 அமாவாசைக்கு பத்திரப்படுத்திடுவாங்க. பூச்சி புழு இந்த 3 அமாவாசை காயப்போட்டு அண்டாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. வறுத்த கல்லுப்பையும் காஞ்ச வேப்ப இலையும் சேர்த்து துணியில் அப்படியே முடிஞ்சு அது அதில் போட்டு வச்சுருப்பாங்க. பூச்சி புழு எதுவுமே அண்டாதுமா, அப்படி இருக்கும் அந்த சாமான்கள்லாம். நல்லெண்ணெயில் கருப்பட்டி ஒரு துண்டை போட்டு மஞ்சாடியில் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. கோடை விவசாயத்தில் எள்ளு போடுவாங்கல்ல, அந்த எள்ளில் செக்கில் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கிடுவாங்கம்மா. இந்த மணக்காட்டில் வேர்க்கடலை ஓடுவாங்க, இந்த நிலக்கல்லையில் இந்த கடலை எண்ணெய் அப்படியே ஆட்டி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுவாங்க. என்ன செய்வாங்க, இந்த உப்பு வண்டியில் வரும், அதை என்ன செய்வாங்க, வாங்கி மண்பானையில் போட்டு அடுக்கி பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதில் மட்டும் எடுத்து அம்மியில் நுணுக்கி அது பொடி தூளை தூக்கி தனியாக வச்சுக்கிடுவாங்க. அப்பப்போ மரவு புட்டப்பாவில் அப்பப்போ தேவைக்கு அப்பப்போ இந்த உப்பெல்லாம் அள்ளிக்கிடுவாங்க. இந்த வெல்லம் கருப்பட்டி இதெல்லாம் அங்கே காய்ச்சிற இடத்துலையே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுவாங்கம்மா. இந்த காய்கறிலாம் மிளகா கொள்ளையில் கத்தரி, வெண்டை, தக்காளி, உள்ளி, கொடிக்காய்கள்லாம் போடுவாங்க, அதை அப்பப்போ வாங்கிக்கிடுவாங்க. கீரையெல்லாம் அன்னாடம் கீரை கொள்ளையில் பறித்து இந்த அரிசி இதுக்கு வந்து கீரைக்காரம்மாவில் இந்த கொடுத்துட்டு போவாங்க. அரிசிக்கு தான் கொடுப்பாமா, பண்டமாத்து தான் அப்போ நடந்துச்சு. மருத்துவ சாமாங்க வசம்பு, மாசாக்காய், சாதிக்காய், அதிமதுரம், ஓமம், சுக்கு, சாலியா, சதக்குப்பை, நோம்பு திறக்கிறதுக்கு சர்வத்தில் போடுற பாதாம் பிசினு, சர்வத்தில் போடுற சப்ஜா விதை, அதெல்லாம் அஞ்சரை பெட்டியில் ஏக வரையும் அப்படியே அடுக்கி வச்சுக்கிடுவாங்க. விளக்குகளுக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருப்பாங்க. ஊர்களில் பாதி நேரம் கரண்ட் இருக்காது பற்றியில் விவசாயத்துக்கு நேரம்டாக்க டப்பாவில் போட்டு துணி திரி போட்டு அதை தயாராக வச்சுக்கிடுவாங்க. நோம்பில் திராவியா, திக்குரு, தஸ்பீகு, நோம்பு வைக்கிறது, நோம்பு திறக்கிறதுண்டு மக்கள் அலையங்களில் அதை நோக்கி எதுன்னு இருப்பாங்க. மாடு கண்டுகளுக்கும் வைக்க புண்ணாக்கு, பருத்தி விதை, கம்பரிசி அதை நல்லா பக்குப்படுத்தி எடுத்து வச்சுருவாங்க. அப்போ அதுல அஞ்சரு சீவன் இருக்கும், பசிக்கும்ல, அதுக்கு ஒத்துக்கும் வஞ்சகம் இல்லாமல் சேர்த்து வச்சுருவாங்கம்மா. ஆடுகளுக்கு ஒரு வேப்ப மரத்தை வாடகைக்கு எடுத்துக்கிடுவாங்க. வாடகைக்கு எடுத்து அதுலேருந்து கொலையை உடச்சி போடுவாங்க. மிளகா கொலையில் கத்திரிக்காய் கிடைக்கும்ல, அதை வாங்கி ஆடுகளுக்கு நறுக்கி போடுவாங்க. இந்த கோழி கொஞ்சம் குருவான்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் குருதாளி, சோளம், கம்புன்னு போடுவாங்க. மழை காலத்துக்கு, வெயில் காலத்துக்கு, காற்று காலத்துக்கு அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அரசளவு சாமான்களை பார்த்து பக்குவப்படுத்தி சேர்த்து வச்சுருவாங்கம்மா. நோன்பு காலத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி சேருமட்டம் சேர்த்து ரொம்ப அப்படி அடிக்க அழகாக வச்சுக்கிடுவாங்க. அப்போ நோம்பு நேரம் நம்மளுக்கு சுழுவாகி போயிரும்ல. ஆட்டுக்கறிக்கு கூட்டுக்கறி சேர்ந்துக்கிடுவாங்க. கோழிக்கறியில் வீட்டில் வளர்க்குற கோழியை அப்படியே அரைச்சிக்கிடுவாங்க. கோழியை கடகப்பட்டியில் போட்டு எங்கள் தலையில் ஏற்றி விடுவாங்க. நாங்கள் கொண்டு போய் பள்ளிவாசல் இந்த மோதினார் நன்னாட்டை போய் அறுத்துட்டு வருவோம். அப்புறம் அதை என்ன செய்வாங்க, அப்படியே அழகாக வாட்டி மஞ்சள் தடவி வாட்டுவாங்களா, வாட்டி நெருப்பில் நல்லா வாட்டி அதுக்கப்புறம் இந்த கோழிக்கறி ஆக்கினாங்கன்னா நெய் நெருளுமா கறி அப்படி நல்லா இருக்குமா. ஊரில் நோம்புக்கு எப்படியும் ஒரு 10 வீட்டில் மலேசியா சவுறு வந்துடும் பாருங்க. சவுறு வந்த வீட்டில் 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் இந்த ஆம்பளையை வருதுகளில் கறி புளிண்டு சும்மா செமையாக இருக்கும் அந்த வீடுகள்லாம். மயிலோ இடைச்சி மருக்கு பால்டின்னா என்னன்னு தெரியுமா, அதுதான் இந்த மில்க் மேடுன்னு சொல்கிறாள். அதே நிடோ பால் பவுட்ரு, கடப்பாசிண்டு நோம்பு வீட்டுகள்லாம் அப்படி செழிப்பாக இருக்கும். சவுறு வந்த வீடுன்னு சொல்லுவாங்க. மலேசியாவில் இருந்து கவுனி அரிசி கொண்டு வருவாங்கம்மா. கவுனி அரிசியில் பனை மரத்தில் இருக்கிற பதினி வருதில்ல, பதினி அதில் வேக வச்சு பதினியில் கவுனி அரிசி வேக வச்சு கொடுப்பாமா. அம்புட்டு ருசியாக இருக்கும், ஊரே மணக்கும். இப்படி நம்மளும் சேரும்பட்டம் சேர்ந்து நம்ம பத்திரமா இப்போ அடுக்கி வச்சா நம்ம பழகிக்கிருவோம். பழைய மக்கள் நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாதுல்ல தாய்களா. இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில்
புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். லைலத்துல் கதிராக நம்மை வந்தடைந்த இந்த 27ஆம் நோன்பை நாம் நிறைவு செய்யும் மாலை பொழுதில் அமர்ந்திருக்கிறோம். நம்மை சந்தித்த இந்த அழகான நோன்பின் நிறைவு பொழுதை ஓர் இனிய பிரார்த்தனையோடு நாம் நிறைவு செய்யலாம். இதோ நாளும் ஓர் நல்லதொரு பிரார்த்தனையை தர ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளி மாணவி நூறு சாலிகா ராணி அவர்கள் இதோ நமக்கான பிரார்த்தனையை முன்னெடுக்கிறார். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் நூருல் சாலிஹா ராணி, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, முகமதியா மேல்நிலைப்பள்ளி, சித்தார்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம். நாளும் ஓர் நல்லதொரு பிரார்த்தனை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم مرحمني في رحمتك أرحم الراحمين. யா அல்லாஹ், உன் பேரருளை கொண்டு என் மீது கிருபை செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகீனா அதாபன்னார். யா அல்லாஹ், இவ்வுலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு நல்லதையே அருள்பாலிப்பாயாக. நரக நெருப்பின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அதாபில் கபர். யா அல்லாஹ், மண்ணறையின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அதாபுல் ஹசர். யா அல்லாஹ், இறுதி நாளின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அதாபுல் ஃபகர். யா அல்லாஹ், வறுமையின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அதாபுல் மீசான். யா அல்லாஹ், மீசான் தராசின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அதாபுல் கர்ஸ். யா அல்லாஹ், கடன் தொல்லையின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அதாபுல் மர்ஸ். யா அல்லாஹ், நோய்களின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அதாபுல் ஆஃபாத். யா அல்லாஹ், பேராபத்துகளின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அதாபுல் சக்ராத். யா அல்லாஹ், மரண அவஸ்தையின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அதாபல் மவுத். யா அல்லாஹ், மவுத்தின் போதான தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அதாபுல் ஃபித்னத்துல் மசீஹித் தஜ்ஜால். யா அல்லாஹ், தஜ்ஜாலின் வழிகெட்ட தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அதாபன்னார். யா அல்லாஹ், நரக நெருப்பின் தண்டனை விட்டும் காத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு வாரிசுகளை அளித்த உனக்கே புகழ் அனைத்தும். என் ரப்பே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்குவாயாக. அவர்களுக்கு நேர்வழி எதுவென்பதை உணரச் செய்து அவர்களை உன் பாதையின் பால் இழுத்துச் செல்வாயாக. எங்கள் மனம் பதைத்து கதறி அளவைக்கும் எந்த ஒரு நிகழ்வும் அவர்களுக்கு ஏற்படாமல் பாதுகாப்பாயாக. அவர்கள் இம்மை மறுமைக்கான கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்க அருள் புரிவாயாக. அவர்கள் பிறரை சார்ந்திராமல் பொருளாதாரத்தில் தன் நிறைவு பெற்றவர்களாக ஆக்குவாயாக. யா ரப், எங்கள் பிள்ளைகள் எங்கள் மனம் குளிர எங்களுக்கு நன்மை செய்பவர்களாக ஆக்குவாயாக. நாங்கள் வாழும் காலத்திலும் எங்களின் மரணத்திற்கு பின்னும் எங்களுக்கு துஆ செய்பவர்களாக ஆக்குவாயாக. அல்லாஹும்ம மர்ஹம்னி ஃபி ரஹ்மதிக அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், உன் பேரருளை கொண்டு என் மீது கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், இன்றைய நாளை எங்களுக்கு பலன் உள்ள நாளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியையும் கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களது ஹலாலான துஆக்களையும் கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு
على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. நேர்களை இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எதிர்பார்க்கிறோம். வாட்ஸ்அப் வழியாகவும் சோசியல் மீடியா கமெண்ட் வழியாகவும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியை இசைமுரசு எஃப்எம் என்ற இசைமுரசின் ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் யூடியூப் சேனல் வழியாக எப்போதும் கேட்கலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம். நிகழ்ச்சியை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு சலாம் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.